கன்ஸ்ட்ரக்டரு அண்ட் டிஸ்ட்ரக்டர் பற்றி. சரி, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தட் வில் எக்ஸிக்யூட் ஆட்டோமேட்டிக்லி when an object of a class is created அப்படின்னு படித்தோம். சரி, எப்படி நம்ம அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணலாம்? கிளாஸ் அப்படின்னு இருக்கு, சாம்பிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி? டெஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இப்படி தான் இருக்கணும். அதில் செல்ஃப் இட்ஸ் எ மெத்தட் இல்லையா? சரி, நான் ஒரு வேரியபிளை பாஸ் பண்ண போகிறேன். வேர் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட்டு இந்த வேரியபிளை பாஸ் பண்ண வேரியபிளை என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள வேரியபிளாக நான் அதை அசைன் பண்ணுறேன். வேர். சரி, நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்னது? பிரிண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் வேர். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு செப்பரேட்டாக ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஸோ டெஃப் டிஸ்பிளே செல்ஃப் அப்படின்னு எழுதிட்டு அந்த மெத்தடில் ஐம் கோயிங் டு பிரிண்ட் the value of the object இல்லையா? the object value, the objectோட வேல்யூ என்னது? self dot var அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏன் இதை செப்பரேட்டாக எழுதினேன் அப்படின்னா to explain you the difference between constructor and ordinary method. இதுவும் ரெண்டும் மெத்தட் தான். ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இதை வேணும்னா நீங்கள் கால் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? சரி, எப்படி நம்ம அதை ஒர்க் பண்ணுறது? now let us create an object. s1 is equal to sample of 15. Right? Now one object is created. Now you see, நான் இதை ரன் பண்ணால் எந்த டிஸ்பிளேயும் வராது. இதை நான் டிஸ்பிளே பண்ணணும். அந்த வேரியபிளை கால் பண்ண எதை கால் பண்ணணும்? s1 dot display கால் பண்ணணும். Understood now? Now this, when I create an object, this will be executed automatically. So value store ஆயிடும். ஸ்டோர் பண்ண ஆப்ஜெக்ட் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ரைட், சேவ் பண்ணலாமா? நான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படி CONST அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். F5 ப்ரெஸ் பண்ண ரன் ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு. நீங்கள் ஐடியா புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா கவனமாக பார்க்கணும். சரி, ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆயிடுது? வேல்யூ வருது. இந்த ஆப்ஜெக்டில் S1 என்ற ஆப்ஜெக்டில் எந்த வேல்யூ இருக்குது? வேர்னு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to understand about the shared variable. அதாவது கிளாஸோட வேரியபிளுக்கும் ஆப்ஜெக்ட் வேரியபிளுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். Now I'm going to create a class variable. எப்படி படித்தோம்? variable defined inside the class. என்ன வேரியபிள்? இது class variable. class variable. இது வந்து கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன? சரி, அது வந்து கமெண்ட் நம்ம புரியறதுக்காக நம்ம அங்கே போட்டிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது இந்த ஷேர்டு வேரியபிள் sample dot var என்ன sample dot num, இந்த நம்ம என்ன பண்ண போறோம்? இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க போறோம். sample dot num is equal to sample dot num plus 1. sample dot num plus is equal to 1. இப்போ இந்த வேரியபிள் என்ன? இங்க என்ன பண்ணலாம்? அகைன் இந்த டிஸ்பிளேல நம்ம என்ன பண்ணலாம்? பிரிண்ட். எத்தனை ஆப்ஜெக்டோட அதோட கிளாஸ் வேரியபிள். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? the value of class variable என்ன சொல்லலாம் அப்படின்னா sample num, sample dot num. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ரன் பண்ணலாமா? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வரும்? 1 வரும். இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். just create another object s2. I'm making it 25. okay, then s2 I will make again s3. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். s3 again I'm making it as a 35. 4. இப்போ 4 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. இதில் என்ன பண்ணலாம்? 45 வச்சுக்கலாமா? 10 வச்சுருக்கோம் இல்லையா? என்ன வேல்யூ வேணால் வைக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ரன் பண்ணுறேன். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. சரி,
இந்த சாம்பிள் அப்படின்றது என்ன வேரியபிள். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது அந்த சாம்பிள் காமனா இருக்குது இன்க்ரீஸ் ஆகும், அடுத்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ நான் கடைசியில வரும்போது let me see what is the value of num inside sample 2 or sample 2 ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இங்க பாருங்க, I'm going to print what is the value of num inside object s2 dot num print பண்ணி பார்க்க போறேன். என்னதான் இருக்கு s2 ல? 2 இருக்குமா? என்ன இருக்கும் அதுல பாருங்க, என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? s கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். s2 டாட் அது பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்? கமா s2 டாட் num. இதை ரன் பண்ணும்போது இது ஷேர்டு வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த காமன்ல கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள். அதனால s2 ல என்னதான் இருக்கும்னா 4 தான் இருக்கும். நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா, s2 ல என்ன வேல்யூ இருக்கு? என்ன இருக்கு? 4 இருக்கு. s1 ல என்னதான் இருக்கும்? ஆக்சுவலா s1 குள்ள இல்ல, அந்த காமன் வேரியபிள்ஸ் கிளாஸ்ல இருக்கிற வேல்யூ எவ்வளவு? 4. அதனால அப்படி இருக்கு. அப்போ நீங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த numன்றது it is shared by all the objects. 4 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணனா 4 ஆப்ஜெக்ட்ஸ்லயும் இந்த என்ன இருக்கு? இந்த num இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ கன்ஸ்ட்ரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், கிளாஸ் வேரியபிள் பத்தி என்ன பண்ணிட்டோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதிலே நீங்க இந்த நமக்கு பதிலா செல்ஃப்னு கொடுத்து அதை ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்க இஃப் அண்ட் பட்ஸ் போட்டு பாருங்க. அப்போ இன்னும் பெட்டரா என்ன ஆகும்? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Now I am going to create a destructor. இந்த டிஸ்ட்ரக்டர் என்ன பாருங்க, def underscore del இல்லையா, underscore பிராக்கெட்ல self. இதுல என்ன பண்ண போறேன்? நான் இந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, இதை மைனஸ் பண்ண போறேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். I'm going to minus it 1. ஒன்று மைனஸ் பண்ணி செக் பண்ண போறேன். ஸோ இந்த மெத்தடை நான் கால் பண்ண போறேன். ரைட்டா? எப்படி மெத்தடை கால் பண்றது? என்ன பண்ணலாம்? print destructor அப்படி போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை கால் பண்ணலாம், self dot display. let us save this. நீங்க இங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். டிஸ்ட்ரக்டர் ஒர்க்கே ஆகல. நோ, ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியல, ஏன்னா ஐடியல்ல காட்டல. ஸோ நம்ம இதை எப்படி ரன் பண்ணலாம்? எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம்? Now let us go to our DOSல போகலாம். நான் என்ன பண்றேன்? என்னோட DOS போறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட பைத்தானோட பாத் என்வாயர்மெண்ட் வேரியபிளை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த செட் பண்ணி வச்சிருக்கதால எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் போறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நான் என்னோட சிஸ்டம்ல பைத்தானோட பாத் அதை என்வாயர்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணியிருக்கேன். அதை செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஹெல்ப் எடுத்து நீங்க பாருங்க, பார்த்து செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணியிருக்கிறதால என்னோட பைத்தான் என்ன ஆகும்னா, சீலியம் ஒர்க் ஆகும், எதுல எந்த பாத்துல வேணா ஒர்க் ஆகும். நான் டிகோலன் போறேன். டிகோலன்ல என்ன ஃபோல்டர்ல வச்சிருக்கேன்னா சாப்டர் 10. என்னோட ஃபைல் நேம் வந்து டைப் const py பேர் வச்சிருக்கேன். இதுதான் என்னோட ஃபைல். ஓகே, நான் இந்த ப்ரோக்ராமை அப்படியே நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? ஐடியல் இல்ல, டிஸ்ட்ரக்டர் ரன் ஆனது தெரியல. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பைத்தான் எப்படி const.py. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னாச்சு? இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு.
நான் அழகாக பேரலாக வைக்கிறேன். When you look at this, S1 object create ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு ஸ்க்ரீனும் நான் புரியறதுக்காக செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். S1 is equal to sample 15 ரெண்டாம் போது கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். ஷேர்ட் வேரியபிளில் நம் பிளஸ் 1 இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் டாட் வேர் அப்படின்றது இதனோட ஆப்ஜெக்ட் வேரியபிளில் வேர் ஸ்டோர் ஆகும். இந்த நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்ற மெத்தட் S1ல மெத்தட் கால் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ ஆஃப் இதில் என்ன இருக்கு, வேர் இருக்கு. ஸோ வேர் 15 the value of the class variable sample dot num நம்ம என்ன இருக்கு, காமனா 1 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எல்லாம் லைனா ரன் ஆகுது. ரன் ஆகி இந்த ஸ்கோப் விட்டு ப்ரோக்ராம் முடியுது. முடியும் போது தான் என்ன ஆகும், எது ஒர்க் ஆகும், டிஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். முடியும் போது இங்க பாருங்க, இது என்னாச்சு, டிஸ்ட்ரக்டர் ரன் ஆகுது. the value of 15 ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ ரிலீஸ், இந்த S1 ரிலீஸ் ஆகுது, அடுத்தது S2 ரிலீஸ் ஆகுது, அடுத்தது S3 ரிலீஸ் ஆகுது, அது S4 ரிலீஸ் ஆகுது. நான் ரிலீஸ் ஆக என்ன பண்ணியிருக்கேன், -1 போட்டிருக்கேன். அழகாக வந்ததா, 2 1 0 பியூட்டிஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, புரிஞ்சுது. கன்ஸ்ட்ரக்டர் புரிஞ்சிடுச்சு, டிஸ்ட்ரக்டர் புரிஞ்சிடுச்சு, ஷேர்ட் வேரியபிள் புரிஞ்சுது. ஸோ இந்த சாப்டரில் நமக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தியரி பாட்டும் ப்ராக்டிகல்ஸ் பாட்டும் நல்லா புரிஞ்சுது. நீங்கள்